காலி சேரு கூட நாங்க பேசுவோம், இந்த சோறு கூட நாங்க பேசுவோம், இந்த மைக்கு கூட நாங்க பேசிருப்போம், இந்த கேமரா கூட நாங்க பேசிருப்போம். ஏன்னா எங்களுக்கு ஒன்று தெரியும், இந்த வார்த்தைகள் ஒன்றும் வெறுமையா வராது. அது தான் அனுப்பின காரியத்தை அது செய்து முடிக்கும். இயேசுவின் நாமத்துல சொல்றேன், அவர் வார்த்தை வெறுமையாய் விடாது. உன்னை நிரப்பி உன்னை பெருக செய்து தான் அது உன்னை விட்டு போகும். பாருங்க, விதைச்சான் 100 மடங்கு எடுத்தான். விதைச்சிட்டு சும்மா போல 100 மடங்கு எடுத்து போறான். கண்ணீரோடு விதைக்கிறவன் கம்பீரத்தோடு அறுப்பான். இயேசுவின் நாமத்தில் சொல்றேன், கண்ணீரோடு விதைச்சிருக்கிறீங்க. நான் சொல்றேன், இந்த சபையில கம்பீரமான அறுவடை நான் பார்ப்பேன், உங்கள் கண்கள் பார்க்கும். உங்கள் தாளந்துகளை நீங்கள் பயன்படுத்துங்க, உங்கள் தாளந்துகளை விட்டுறாதீங்க. ஐயோ அவங்களுக்கு இருக்குது பரவாயில்ல, எனக்கு இருந்துச்சுன்னு வச்சுக்க வாசிக்கிறதுக்கு நான் வாசிப்பேன். இல்லைங்க, நீங்க வாசிக்க ஆரம்பிங்க, அது பெருக செய்வார் ஆண்டவர். நீங்க வாஞ்சிங்க, இந்த மைக்கு வாஞ்சிச்சேன், எவ்வளோ நாள் கனவு, இப்படிப்பட்ட ஒரு ஷூட்டிங் ஒரு கனவு, இந்த பாக்ஸ் வாங்கிறது ஒரு கனவு, இது கூட ஒரு கனவு தான், இது எல்லாமே ஒரு கனவு தான், இந்த இடங்களை ஒரு கனவு, இந்த ஊழியம் ஒரு கனவு. இந்த கனவெல்லாம் எப்போ நிறைவாடு தெரியுமா? நம்ம அந்த ஃபீல்டுல போய் நிற்கும் போது தான். ஆமென் சொல்லுங்க. எப்போ யோர்தான் திறக்கிறது என்றால், எப்போது நீ போய் யோர்தானுடைய கரையிலே யோர்தானுடைய தண்ணீரில் உன் கால் ஊன்றுகிறதோ அப்போதான் யோர்தான் 2ஆய் பிளக்கும். இயேசுவின் நாமத்தில் சொல்றேன், when you work hard for the Lord, yes, God will honor your work. நான் சொல்றேன், உன் பிசினஸ் ஆகட்டும், உன் ஊழியம் ஆகட்டும், நீ கர்த்தருக்காக செயல்பட தயாரா இருந்தால், oh, he is going to honor you.